Hi, Chellam, வணக்கம். This is Maga exercise 3.5 second sum. Sum x in அடுக்கு 4 plus 3 into x in அடுக்கு 3 minus 3 into x in அடுக்கு 1 minus 1 equal to 0. எத்தனை உறுப்பு இருக்கணும்? 4 அடுக்கு 4 இருந்துச்சுன்னா 5 உறுப்பு இருக்கணும். 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ இன்னொரு உறுப்பு இல்லை. யார் இல்லை? x அடுக்கு 4 இருக்குது, x அடுக்கு 3 இருக்குது, x அடுக்கு 2 காணும். அப்போ போடும்போது நம்ம இது கெழுக்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது தீர்வு கண்டுபிடிக்கணும். அடுக்கு 4 இருக்குன்னா கெழுக்களை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தொகுமுறை வகுத்தலில் போடும்போது திட்ட வடிவத்தில் எழுதிக்கலாம். எல்லாம் திட்ட வடிவத்தில் எழுதிடுங்க. எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 2 கிடையாது. அப்போ ப்ளஸ் 0 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எது இல்லையோ அதை போட்டு 0 போட்டுட்டு இன்ட்டு எது இல்லையோ அதை இன்ட்டு போட்டுக்கணும். சரியா சாமி? இப்போ இந்த கெழுக்களை பார்க்குறோம். இதனுடைய கெழு ஒன்று மேலே இருக்குதுன்னு அர்த்தம் 1 ப்ளஸ் 3 0னா 1 மேலே விட்டுடலாம். மைனஸ் 3 மைனஸ் 1 ப்ளஸ் 3 மைனஸ் 3 0 ப்ளஸ் 1 மைனஸ் 1 0 அப்படின்னா வந்துச்சு ஈக்குவல் டு 0 வந்துச்சு. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 எடுத்து நம்ம இதை போடணும். ஸோ தொகுமுறை வகத்தில் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 0 மைனஸ் 3 மைனஸ் 1 கொஞ்சம் கேப் விட்டு ப்ளஸ் 1 தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படியே மொதல் உறுப்பு எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் இருக்குன்னா ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் இருக்குன்னா ப்ளஸ் 4 இதுவும் ப்ளஸ் 4 ஸோ ப்ளஸ் 4 இதுவும் ப்ளஸ் ஒரு நாள் 4 பெருகி போகணும் சொல்லும். நான் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு நான் மட்டும் பயணிக்கிறேன். ஓரோன் 1 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு மைனஸ் வந்தால் கிடைக்கணும். பிறகு குறிப்பிட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பெருக்குன்னா ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆகிடும் 0 ஆகிடும். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 என்பது ஒரு தீர்வு. மீதி இருக்குதுன்னா பர்சாமி நமக்கு எக்ஸின் அடுக்கு 4ல் 1 குறைஞ்சிச்சு அப்படின்னா அது எக்ஸின் அடுக்கு 3 ஓகே. இப்போ இதுமாதிரி பார்க்கும்போது ஃபுல்லாகவே சேமாக இருக்கிற மாதிரி நம்பர் நமக்கு வருது. இப்போ அடுத்தது ப்ளஸ் 1 போட்டு பார்க்குறேன், மைனஸ் 1 போட்டு பார்க்கலாம். ஏன்னா கடைசியில் 1 வருதுனால மைனஸ் 1 போட்டு பார்க்குறேன். ஓகே செல்லம். ஸோ அப்படியே எடுத்து போடுறோம். ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 கேப் போட்டுக்கிறேன். மைனஸ் 1 போடுறேன். முதல் உறுப்பு அப்படியே இறக்கணும். இதை ரெண்டுத்தையும் பெருக்கு நீங்கள் போடுங்க. ஒத்தப்பட மைனஸ் ஒரு மைனஸ் வந்தால் கிடைக்கணும். பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ் 3 ஓர் 3 மைனஸ் 3 ஒரு மைனஸ் வந்தால் கிடைக்கணும். பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ் 1 ஓர் 1 மைனஸ் 1 கழிச்சா 0. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 என்பது மற்றொரு தீர்வு. ஓகே, 2 தீர்வு கிடைச்சிருக்கு. மீதி 2 வேணும். மீதி இருக்கிறது என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் அடுக்கு 2 எக்ஸ் அடுக்கு 1 தனி உறுப்பு. ஏன் ஒரு தீர்வு கிடச்சிச்சு, 4லேருந்து 1 கழிச்சா 3, இன்னொரு தீர்வு கிடச்சிச்சு 3லேருந்து 1 கழிச்சா 2. ஸோ இருபடி சமன்பாட்டு வடிவில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இருபடி சமன்பாட்டு வடிவில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் இருக்குன்னா 1 அப்படிங்கிறது பகு எண்ணம் அல்ல பகாயம் அல்ல. ஒன்றினுடைய காரணிகள் எப்பவுமே ஓரோன் 1 தான். 1 கூட்டினா 2 கிடைக்கணும். இல்லைனா 1லேருந்து 1 கழிச்சா 0 தான் கிடைக்கணும். இங்கே 3 வந்திருக்கு. அதனால் ஃபார்முலா வடிவில் தீர்க்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இதை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிக்கு இதை சமப்படுத்தணும். ஓகேவா? கம்பேர் பண்ணணும். இதில் எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பிக்கு பதிலாக அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. முடிஞ்சிடும். ஏவுக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக ப்ளஸ் 3 இங்கே மைனஸ் பி இருக்கனால மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 4 இன்ட்டு ஏனுடைய மதிப்பு 1 சினுடைய மதிப்பு 1 அப்போ மைனஸ் 4 பை 2 இன்ட்டு ஏனுடைய மதிப்பு 1. ஓகே, குரூப் எக்ஸாம்லாம் எழுதணும் சாமி. அதனால் நீங்கள் மட்டும் ரொம்ப இந்த ஜேஇ எக்ஸாம்லாம் வரும்போது இதெல்லாம் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தால் டைம் எடுக்கும். ஒரு 1 மார்க் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 7 மார்க்கு, அது மாதிரி கணக்கு இது. ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் கவனமாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணும்போது ஈஸியாக போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அந்த 4 கழிச்சா 5 பை 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ஒரு முறை ப்ளஸ் போகணும், இன்னொரு முறை மைனஸ் போகணும். தேர்ஃபோர் தீர்வுகள் போடலாமா? தீர்வுகள் ஏற்கனவே ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சோம், அப்புறம் மைனஸ் 1 கண்டுபிடிச்சோம். இதில் மைனஸ் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2 மற்றும் கடைசியில் ஒரு முறை ப்ளஸ் போட்டால் இன்னொரு முறை சாமி போடணும் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2. ஓகே.